வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்குறது நோக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் டெட்புல் அண்ட் வூல்வரின் படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது ஒரே ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸ் தான் போட்டு காமிச்சிருப்பாங்க. பட் அதுக்குள்ளேயே இன்னொரு போஸ்ட் கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருக்க மாதிரி இப்போதைக்கு நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் அஃபிஷியலாக ஒரு சின்ன கிளிப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டெக்னிக்கலாக அது டெட்புல் அண்ட் வூல்வரினோட செகண்ட் போஸ்ட் கிரெடிட்ஸ்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரிஜினல் போஸ்ட் கிரெடிட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது நம்ம டெட்புல் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஐ ஏஜென்சிக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர்ஸை ஆக்சஸ் பண்ணி பார்த்தீங்களா, நான் சொல்கிறத நம்பாமல் இருந்தீங்களே, இந்த பாருங்க நம்ம கிறிஸ்துமஸ் என்ன மாதிரி பேசிட்டு இருக்காப்ல, இவனை கேப்டன் அமெரிக்கா மட்டும் நினைக்காதீங்கன்னு சொல்லி அவர் பேசின அந்த விஷயங்களை நம்மளுக்கு அப்படியே வெட்ட வெளிச்சமாக போட்டு காமிச்சிருப்பாரு. நானும் டெட்புல் போய் சொல்றான் தான் நினைச்சேன். பட் நிஜமாலே பைபிள்ல என்ன பேச்சு பேசியிருக்கான் பாத்தீங்களாங்க. ஜானி வாய் சரியில்லை. பட் அந்த ஸ்கிரீனுக்கு பக்கத்துல இன்னொரு குட்டி ஸ்கிரீன் இருக்கும். அதை நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அது உள்ள ஒருத்தர் மட்டும் நடந்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது நம்ம பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது கிளியரா கட்டா கேம்பிட்ங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகிருக்கும். அதே இப்போதைக்கு நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலா ஒரு இன்ஸ்டாகிராம்ல அந்த கிளிப்பை மட்டும் ஷேர் பண்ணியிருக்காரு. அது நம்ம கேம்பிட் தான். ஸோ கேம்பிட் இப்போதைக்கு வாய்டில் உயிரோட தான் இருக்காரு. அண்ட் அவரை டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி யாரோ சேவ் பண்ற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் கேம்பிட் எம்சிக்குள்ள வந்துட்டாரா? டவுட்டா இருக்குல்ல. இந்த சீன் மூலியமா என்ன சொல்ல வராங்க அண்ட் இந்த சீக்வன்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் காமிச்சிருக்காங்கன்னு மொத்தமாக பிரேக் பண்ணிடுவோம். ஸோ ஒரிஜினல் கதைப்படி பார்க்கும்போது டெட்புல் அண்ட் வூல்வரின் இவங்க ரெண்டு பேருமே ரெசிஸ்டன்ஸ் டீம் கூட ஒன்றா சேர்ந்திருப்பாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ்ல நம்ம X-23, எலக்ட்ரா, பிளேட் அண்ட் நம்ம சானிங் டாட்டமோட கேம்பிட் கேரக்டருமே இருப்பாங்க. ஜானி ஸ்டாமுமே இருக்க வேண்டியது. ஜானி ஸ்டாமை கொண்டு இருக்க அந்த சமயத்தில் இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நம்ம கசாண்ட்ரா நோவாவோட அந்த ஆர்மியை தடுக்க டெட்புல் அண்ட் வூல்வரின் கசாண்ட்ரா நோவா போட்டுதெல்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பக்கம் நம்ம சானிங் டாட்டமோட கேம்பிட் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி தன்னுடைய வித்தைகள் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருப்பாரு. நிறைய பேரோட இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபேவரட் கேரக்டராகவே சானிங் டாட்டமோட அந்த கேம்பிட் மாறி இருப்பான்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் பேசுறது யாருக்கும் புரியாது. தமிழில் பார்த்தீங்கன்னா ஓகே, பட் அதுவே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணும் புரியாது. சப்டைட்டில் வச்சு பார்த்தாலே புரியாது போல. அந்த மாதிரி அவருடைய அந்த ஸ்லாங் அதை பற்றி நான் வந்திருக்கோம். நானே ஒரு 2-3 தடவை இங்கிலீஷில் பார்த்துட்டு அப்புறதாக இதை தான் சொல்ல வராடா அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. அந்த கேம்பிட்டோட ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக அந்த பற்றி நான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம டெட்புல் கூட தம்பி நீ என்ன கார்ட்ஸ் வச்சு விளையாடக்கூடிய ஹாக்கையா அப்படிங்கிற மாதிரி கலைக்கவும் செஞ்சிருப்பாரு. கேம்பிட்டுங்கிற கேரக்டர் யாருமே பிக் ஸ்க்ரீனில் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் கேம்பிட்டுங்கிற ஒரு படத்தை நம்ம 20th Century Fox எடுக்கிறதா இருந்துச்சு. காமிகான்லயே இந்த கேம்பிட்ங்கிற கேரக்டர் வந்து பார்த்தா அனௌன்ஸ் பண்ணுறதுமே தாண்டி எக்ஸ்மென்ல நடிச்ச எல்லா ஆக்டர்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபோட்டோவுமே எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோலையுமே நல்லா பார்த்தாலே தெரியும் சானிங் டாட்டம் அந்த கேம்பிட் டி-ஷர்ட் போட்டு நின்றுப்பாரு. கேம்பிட் படம் ஆல்மோஸ்ட் கிரீன் லைட் ஆகிடுச்சு. அந்த ஸ்கிரிப்ட் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா ரெடியாக இருந்த அந்த சமயத்தில் நம்ம டிஸ்னி உள்ள பூந்து இந்த மொத்த ஃபாக்ஸ் ஸ்டுடியோஸுமே வாங்கக்கூடிய அந்த பேச்சு அடிபட்டிருக்க அந்த காரணத்தினால இந்த மொத்த கேம்பிட் படத்துமே பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் டெட்புல் ஹிட் ஆகி டெட்புல் 3ல நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சலான ஒரு படத்தை நான் திரும்ப கொண்டு வரேன்டா அப்படின்னு சொல்லி சானிங் டாட்டமுக்கு வம்படியாக கால் பண்ணி அவருக்கு ஃபேவரட்டான ஒரு கேரக்டரை நான் கண்டிப்பாக பிக் ஸ்க்ரீனில் கூட்டு வந்தே தீர்வேன், உங்களை நான் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரை இப்போதைக்கு டெட்புல் அண்ட் வூல்வரினுக்குள்ள கூட்டு வந்தாங்க. அண்ட் உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு ஒரு பெர்ஃபெக்டான கேம்பிட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். கேம்பிட்டோட அந்த லுக்கை செம்ம ஐகானிக்காக நெயில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவருடைய பவர்ஸ், அவருடைய அந்த ஃபைட்டிங் ஸ்டைல் முதற்கொண்டு எல்லாமே பக்கான்னு சொல்லலாம். நிஜமாலே சானிங் டாட்டம் தான் இறங்கி அவருடைய ஸ்டன்ஸை வந்து புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. என்ன கேட்டிங்கன்னா சானிங் டாட்டம் ஒரு ரொம்ப அண்டர் ரேட்டட் ஆக்டர். ஸோ அவருக்கான ஒரு பெர்ஃபெக்ட் ரோல் இப்போதைக்கு செட் ஆகியிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த படத்தோட முடிவில் இந்த பக்கம் எல்லாருமே அந்த கசாண்ட்ரா நோவா டீம் கூட சண்டை போட்டுட்டு இருக்க அந்த சமயத்தில் கரெக்டாக ஆலியத் உள்ள போது இவங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வந்திருப்பாப்ல. ஸோ ஆலியத் கிட்ட தப்பிக்கிறதுக்காக தான் கசாண்ட்ரா நோவா ஒரு சின்ன போர்ட்டல் ஓப்பன் பண்ண அங்கிருந்து நம்ம வூல்வரின் அண்ட் டெட்புல் மட்டும் தப்பிச்சிருப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே இறந்திருக்க மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கும். ஐ மீன் டெக்னிக்கலா ஆலியத் அங்க இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சீக்வன்ஸ் வந்து முடிக்கப்பட்டிருக்கும். கசாண்ட்ரா நோவா மட்டும் அதுக்கப்புறம் தப்பிச்சு வந்திருப்பா. பட் மற்றவங்க எல்லாருமே இந்த மாதிரி இறந்திருக்க மாதிரி காமிக்கும் போது அவ்வளோதான்டா ரெசிஸ்டன்ஸ் டீம் கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுச்சு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆப்வியஸா நம்ம பிளேடு, எலக்ட்ரா இவங்க எல்லாருமே திரும்ப எம்சிக்குள்ள கூட்டிட்டு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இவங்க எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கும் போது தான் அந்த படத்தோட எண்டில் ஒரு டின்னர் சீக்வன்ஸ் வந்து காமிக்கப்பட்டிருக்கும். அதுல நம்ம X-23 ரிட்டர்ன் ஆகியிருப்பாங்க. இந்த யூனிவர்ஸ்ல இருக்க X-23 ஸ்டில் உயிரோட தான் இருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணா இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ விச் மீன்ஸ் ஒரே யூனிவர்ஸ்ல யங் அண்ட் ஓல்டு ரெண்டு X-23 இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ X-23 தப்பிக்கும் போது மற்றவங்க எல்லாருமே தப்பிச்சிருக்க வாய்ப்புகள் அதிகம்ல. அந்த கேப்ல தான் இப்போதைக்கு நம்ம கேம்பிட் உயிரோட இருக்க விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபைனல் ஷாட்ல நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம கேம்பிட் வந்து இறந்து போனா அந்த மற்ற எக்ஸ்மென்க்கு நடுவில் நடந்து வந்துட்டு இருக்காரு. ஸோ கீழே டோடு, சைலாக் இந்த மாதிரி அந்த கசாண்ட்ரா நோவா ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாருமே செத்து கிடக்குறாங்க. அவ்வளோதானப்பா எல்லாரும் செத்துட்டீங்களா அந்த மாதிரி இந்த பக்கம் கேபிட் நடந்து வரும்போது திடீர்னு பின்னாடி இருந்த ஒரு ஒளிவட்டம் தெரியுது. என்னப்பா என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது கேம்பிட்டோட கண்களில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிறது தெரியுது. ஸோ கேம்பிட் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கும் போது அதோட அந்த சீக்வன்ஸை முடிச்சிடுறாங்க. ஸோ விச் மீன்ஸ் யாரோ ஒருத்தங்க இந்த இடத்துல நம்ம கேம்பிட்டை காப்பாற்ற வந்திருக்காங்க. அந்த யாரோ ஒருத்தங்க வேற யாரும் இல்லை, கண்டிப்பாக டெட்புல்லாக தான் இருக்கணும்னு நம்புறேன். இதுக்கான அடித்தள படத்திலேயே அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ்லேயே காமிச்சிருப்பாங்க. சொல்ல நம்ம கிறிஸ்துமஸ் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பக்கத்து ஸ்க்ரீனில் கேம்பிட் நடந்து வர அந்த விஷயத்தை கண்டிப்பாக டெட்புல் நோட் பண்ணியிருக்கணும். பாவம் கேம்பிட் தனியாக மாட்டிருக்கான், அவனை எப்படியாச்சும் இங்கே காப்பாற்றி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற தாட்ல இந்த பக்கம் நம்ம டெட்புல் திரும்பவும் வாய்டுக்குள்ள போய் கேம்பிட்டை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். சரி அதெல்லாம் ஓகே, எப்படி டெட்புல் அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட போர்ட்டல் ஓப்பன் பண்ணா நீங்க கேட்பீங்க. அதுக்கு தான் இருக்கவே இருக்காங்களே நம்ம கசாண்ட்ரா நோவா. ஃபைனல் ஃபைட்டுங்கிறது டெக்னிக்கலாக அந்த டெட்புல் யூனிவர்ஸில் தான் நடந்திருக்கும். எர்த் 1005ல
அந்த யூனிவர்ஸில் கசாண்ட்ரா நோவா ஃபைனலாக இறங்கி மொத்த டைமில் இனிமேல் அழிக்க ட்ரை பண்ணும்போது அதை ஓவர்லோட் பண்ணி இந்த பக்கம் டெட்பூல் அண்ட் வூல்வரின் ஒன்றா சேர்ந்து கசாண்ட்ரா நோவாவை போட்டு தள்ளியிருப்பாங்க. ஸோ கசாண்ட்ரா செத்துட்டு அப்புறம் அவளுடைய அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்லிங் ரிங்கை பாசிபிளி இந்த பக்கம் டெட்பூல் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கலாம். ஸோ டிவிக்கே தெரியாமல் அதை மறைச்சு வச்சு அதுக்கப்புறம் தனியாக உட்காந்து இந்த மாதிரி அந்த ஸ்லிங் ரிங்கை ஆக்சஸ் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்கலாம். அந்த ஸ்லிங் ரிங் உண்மையிலே பவர்ஃபுல்லான ஒரு ரிங்கு. ஸோ அதை பற்றி படத்தில் எங்கேயுமே பேசலனாலும் அதை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள 2 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் பவர் இருக்குது. ஒரு பக்கம் டைமு, இன்னொரு பக்கம் ரியாலிட்டி ஸ்டோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோன்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ரிங்கை எப்படியோ டெட்பூல் ஆக்சஸ் பண்ணி அதன் மூலியமா கேம்பிட்டை காப்பாற்றி இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக டெட்பூல் தான் இந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணி கேம்பிட்டை காப்பாற்றிருப்பாருன்னு தோணுது. அப்போ மற்றவங்க பிளேட் எலக்ட்ராலாம் எங்கே போயிருப்பாங்க நீங்கள் கேட்பீங்க. அவங்களாம் அவங்க யூனிவர்ஸ்க்கே போயிருப்பாங்க தான் நம்புறேன். டிவியை அந்தந்த யூனிவர்ஸ்க்கு அவங்களை அனுப்புறமா தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ பிளேட், எலக்ட்ரா, X-23 இவங்க எல்லாருமே அவங்கவுங்க ரெஸ்பெக்டிவ் யூனிவர்ஸுக்கு ரிட்டர்ன் ஆகி இருந்தாலும் கேம்பிட்டால் எந்த ஒரு யூனிவர்ஸுக்கும் போக முடியல. கேம்பிட் கிட்ட கேட்கும்போதே நான் வாய்டுக்குள்ள தான் பிறந்தேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ நிஜமாலே இங்கே வாய்டுக்குள்ள அவர் பறக்கல. பட் அவருக்கு அவருடைய யூனிவர்ஸ் என்ன மாதிரி இருக்குங்கிற ஒரு தாட்டே இல்லாமல் தான் போயிருக்கேன். ரியல் லைஃப்க்கான ரெஃபரன்ஸாக தான் அதை வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கேம்பிட் படம் எழுதி ஸ்கிரிப்ட்லாம் ரெடியாகி இருந்தாலும் படம் அது உருவாகல. அது எந்த யூனிவர்ஸ்னு சொல்லி இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஏன்னா கேம்பிட்டுக்கு ஒரு படமே வரல. ஸோ ஸ்கிரிப்ட் எழுதி அதை ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாம் தேவையில்லாத குப்பைகளை தானே வாய்டுக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி நம்ம கேம்பிட்டோட ஸ்கிரிப்ட் எழுதப்பட்டு அது ஸ்கிராப் ஆகியிருக்கு. அந்த சமயத்தில் நான் பிறந்ததே வாய்டில் தான்டா, என்னையும் ஒரு குப்பையை தூக்கி போட்டாங்க அப்படிங்கிறப்ப தான் கேம்பிட் ஒரு மன வருத்தத்தில் சொல்லியிருப்பாரு. பட் அந்த குப்பைக்கு நான் ஒரு கனவு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நம்ம கேம்பிட் வந்து பார்த்தோன்னா டெட்பூல் பாசிபிளி அவருடைய யூனிவர்ஸுக்கே கூட்டிட்டு வந்திருக்கணும் நம்புறேன். பிளேட் யூனிவர்ஸ் தனி, எலக்ட்ரா யூனிவர்ஸ் தனி. அதே மாதிரி லோகனுக்குள்ள நடந்த அந்த மைக்கேல் ஃபாஸ்பெண்டர் அந்த மேக்னெட்டோட யூனிவர்ஸ் தனியாக தான் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். பேட்ரிக் ஸ்டூவர்ட்டோட யூனிவர்ஸ் தனி. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட டைம்ல மிஸ்டேக் இருக்கும்போது இதில் எந்த யூனிவர்ஸுக்குள்ள நம்ம கேம்பிட்டை அனுப்பணும்னு சொல்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. நம்ம உல்வரினே ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு கேம்பிட் கூட மீட் பண்ணி பேசியிருப்பாரு. அந்த கேம்பிட் வேற ஒரு ஆக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவருக்கும் நம்ம உல்வரிக்கும் ஒரு சண்டை நடக்கிற மாதிரி அந்த சீக்வன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த கேம்பிட் ஆக்சுவலாக இந்த யூனிவர்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகுறாரு. பட் அந்த யூனிவர்ஸுக்குள்ள இந்த கேம்பிட்டை கூட்ட வர முடியாதுல்ல. ஸோ இதுக்குள்ளேயே டைம்லைட் மிஸ்டேக்குங்கிறது இருக்கு. அந்த காரணத்தினால நம்ம கேம்பிட்டை பாசிபிளி இந்த பக்கம் டெட்பூல் தன்னுடைய யூனிவர்ஸுக்கே கூட்டிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைனா தம்பி MCUக்குள்ள பெருசாக எக்ஸ்மென் இல்லாத அந்த சமயத்தில் நீ அங்கே போயிடுறியா அப்படிங்கிற மாதிரி கேம்பிட்டை MCUக்குள்ளேயும் அனுப்ப வாய்ப்புகள் அதிகம். கெவின் ஃபெய்கேவுமே இந்த பக்கம் கேம்பிட்டை MCUக்குள்ள கூட்டிட்டு வரணுங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தாராம். பட் இப்போ இருக்க அந்த டைம்லைனில் எங்கே கேம்பிட்டை செட் பண்ணணும்னு சொல்லி அவருக்கு தெரியாத அந்த சமயத்தில் அதை கொஞ்சம் ஓர கட்டி வச்சிருக்க மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு நம்ம கேம்பிட்டை வாய்டுக்குள்ளேருந்து MCUக்குள்ள கூட்டிட்டு வர மாதிரி கதை எழுதப்படலாம். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த காரணத்தினால மேபி நம்ம டெட்பூல் இந்த பக்கம் கேம்பிட்டை MCUக்குள்ள அனுப்பியிருக்கவும் சான்சஸ் இருக்கு. கேம்பிட்டுக்கான சோலோ படம் வருமா நீங்கள் கேட்பீங்க. நம்ம சேனிங் டேட்டமும் அதான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்காரு MCUக்குள்ள சோலோ படம். ஃபேன்ஸுமே கிட்டத்தட்ட அதை எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லலாம். அண்ட் ரயன் ரெனால்ட்ஸுமே உன்னுடைய அந்த கேம்பிட் கேரியரை நான் கேக் ஆஃப் பண்ணி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு அவர் இறக்கி விட்டுருக்க. அந்த காரணத்தினால கேம்பிட்டுக்கு MCUக்குள்ள ஒரு தனி சீரிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸ்பெஷல் பிரசன்டேஷன் மாதிரி கொடுத்தா கூட ஓகே. பட் இல்லை ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா கேம்பிட்டோட அந்த டைலாக் யாருக்குமே புரியலங்க. நம்ம ஊரில் ஓகே லைக் டப்பிங் பண்ணி கொடுத்த அந்த காரணத்தினால அது கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. பட் இதுவே ஒரிஜினல் டைலாக் ஒரிஜினல் இங்கிலீஷ் சீக்வன்ஸில் பார்க்குறவங்க எல்லாருக்குமே அவர் பேசுறது சுத்தமாக புரியாத போது அவரை வச்சு அந்த படத்தை மார்க்கெட்டிங் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். கேம்பிட்டை மெயின் லீடாக வச்சு, அதுவும் இந்த கேம்பிட் இப்படி ஸ்லாங்கில் பேசக்கூடிய இந்த கேம்பிட்டை மெயின் லீடாக வச்சு படத்தை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவரை சப்போர்ட்டிங் ஆக்டராக வேணால் ப்ரெசென்ட் பண்ணலாமே தவிர்த்து மெயின் ரோலுக்குள்ள புஷ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த காரணத்தினால இவருக்கு ஒரு சோலோ படம் வரது டவுட் தான். அப்படி வந்துச்சுன்னா இவருடைய இந்த ஸ்லாங்கை மாற்றியே ஆகணும். எல்லாருக்குமே புரியுற மாதிரி ஸ்லாங்கை கூட்டு வரணும். பைவில் பேச சொன்னால் அவ்வளோன்னு சொல்லி வளரிட்டு இருக்காங்க கொய்யால. பட் மேபி ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் வரலாம், வந்தால் நல்லாயிருக்கும். இந்த வாய்டுக்குள்ள டைமுங்கிறது மிக பெருசாக மாறுபட்டிருக்கு. அந்த காரணத்தினால மேபி டெட்பூல் இந்த சமயத்தில் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறாருல அது சீக்ரெட் ஆஃப் அப்போ ஓப்பன் பண்ணுற அந்த போர்ட்டலாக இருக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ கேம்பிட்டுக்குன்னு தனியாக ஒரு ப்ராஜெக்டோ படமோ கொடுக்காம அவரை டேரெக்டாகவே சீக்ரெட் ஆஃப் அப்போ கூட்டிகிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்குது. அந்த சமயத்தில் அவர் இப்போ எப்படி ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் ப்ளே பண்ணாரோ அதே மாதிரி ஒரு அழகான சப்போர்ட்டிவ் ரோல் ப்ளே பண்ணலாம். அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. சோலோ ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் ஓகே தான். கேம்பிட் ஒரு சமயம் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அதுவும் இந்த கேம்பிட் நிறைய பேரோட ஃபேவரட்டாக மாறி இருக்கு. அந்த சமயத்தில் இவரை யூஸ் பண்ணிப்பாங்கன்னு தோணுது. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? சோலோ படம் வேணுமா இல்லை ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனே போதுமா? சீரியஸ் மாதிரி ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? உங்கள் தாசம் மறக்க வைக்கலாம் காம் பண்ணுங்க. பட் இப்போதைக்கு இந்த கேம்பிட் சாகல உயிரோடு இருக்காரு. அண்ட் பாசிபிளி MCUக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் உங்களோட வியூஸை மறக்க வைக்கலாம் காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி விடுங்க. உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான வீடியோ எல்லாமே பட்டு இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்